வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதால் சுகாதாரத்துறை நெருக்கடி எதிர்நோக்கியுள்ளது. சுகாதார அமைச்சர் கருத்து. தேர்தல் சட்ட மீறல்கள் குறித்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 56 உயர்வு. ஆசிரியை ஒருவரை மண்டியிட வைத்ததாக கூறப்படும் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருக்கு மீண்டும் என்று பிணை. எகிப்தில் தொடரும் அரசியல் நெருக்கடி முடிவுக்கு கொண்டுவர அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் என அமெரிக்கா கோரிக்கை. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கடந்த 30ஆம் தேதி முல்லைத்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 31 மீனவர்களும் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை நீதிவான் முன்னிலையில் இந்த மீனவர்கள் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே அவர்களை விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 30ஆம் தேதி முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இந்த மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசிப்பதை தடுப்பதே அவர்கள் கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்கான ஒரே வழி என இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் பிரசாத் காரியவசம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சுக்கு நேற்று அழைக்கப்பட்டிருந்தார். இதன்போது தமிழக மீனவர்களை விடுவிப்பதில் நிலவும் தாமதம் மற்றும் மீனவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் இந்திய அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருந்தனர். அவ்வாறாயினும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிப்பதால் வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் இந்த சந்திப்பின் போது இந்திய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசிப்பதை தடுக்கும் வகையிலேயே இலங்கை அதிகாரிகள் அவ்வப்போது அவர்களை கைது செய்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள நேரிட்டது. இதுகுறித்து கலந்துரையாடினோம். இந்த நடவடிக்கையால் இலங்கை மீனவர்களும் இந்திய மீனவர்களும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிப்பதை தடுப்பதற்கு அந்த நாட்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதே இந்த நிலைமையை தவிர்ப்பதற்குள்ள ஒரே வழிமுறையாகும். பெரும் எண்ணிக்கையிலான இந்திய மீனவர்கள் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் அவர்களை விடுதலை செய்யுமாறு கேட்டுக் கொண்டனர். ஆகையால் அது தொடர்பில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள். எவ்வாறாயினும் இலங்கை சட்டத்தை உட்பட்டு அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதனூடாக சுகாதாரத்துறை நெருக்கடி எதிர்நோக்கியுள்ளதாக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டுகின்றார். குருநாகலில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலேயே அமைச்சர் இதனை கூறினார். குருநாகல் தாதியர் கல்லூரி 109 தாதியர்களுக்கு நியமனம் வழங்கும் நிகழ்வு சுகாதார அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. අද අපේ රටේ 17,000ක් පමණ රාජ්‍ය සේවය අපේ ආයතන තුල වෛද්‍යවරු ඉන්නවා. நமது நாட்டில் 17,000 வைத்தியர்கள் நமது துறைக்குள் இருக்கின்றனர். இலவச கல்வியினூடாக கல்வி பயின்ற இலங்கை வைத்தியர்களுள் 10,000 பேர் வரை வெளிநாடுகளில் கடமையாற்றுகின்றனர் அல்லது கல்வி கற்கின்றனர். அதனால் வைத்தியர்கள் மற்றும் தாதியர் சேவையில் நமது நாடு பாரிய அளவிலான பிரச்சினை எதிர்கொண்டுள்ளது. சிறந்த சேவையொன்றை வழங்குவதற்கு இந்த 2 சேவைகளிலும் பணியாற்றுபவர்கள் குறைவாக உள்ளனர். இன்று வைத்தியர்களின் பற்றாக்குறையை விடவும் தாதியர்களின் பற்றாக்குறையே பாரிய பிரச்சனையாக அமைந்துள்ளது. මේ වෘත්තීන් දෙකේම පිරිස ඉතාමත්ම ප්‍රමාණවත් මදි. අද වෛද්‍යවරුන්ට වැඩිය හෙද නිලධාරීන්ගේ හිගේ බරපතල ප්‍රශ්නයක් වෙලා තිබෙනවා. புத்தளம் நவகத்திகம நவோதயா பாடசாலையின் ஆசிரியை ஒருவரை மண்டியிட வைத்ததாக கூறப்படும் வடமேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஆனந்த் சரத்குமார் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று ஆனமடுவ சுற்றுலா நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவருக்கு பிணை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான முன்னாள் மாகாண சபை உறுப்பினரை தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் விடுவிக்குமாறு புத்தளம் நீதவானும் மாவட்ட நீதிபதியுமான ரங்க திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். வழக்கு விசாரணை நிறைவு பெறும் வரை தினமும் முற்பகல் 9:30 நவகத்தேகம போலீஸ் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் சந்தேக நபருக்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சந்தேக நபரான முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சாட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என்று நவகத்தேகம போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். சாட்சியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க முடியும் என்றும் போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கமைய எதிர்வரும் 28ஆம் தேதி புத்தளம் மேல் நீதிமன்றத்தில் சந்தேக நபரை ஆஜராகுமாறும் சந்தேக நபருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
தேர்தல் சட்டமீறல்கள் குறித்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 56ஆக உயர்வடைந்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. வன்முறையுடன் தொடர்புடைய 2 முறைப்பாடுகள் மாத்தளை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் பதிவாகியுள்ளதாக செயலகம் கூறியது. தேர்தல் சட்டங்களை மீறிய அதிக முறைப்பாடுகள் குருநாகல் மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளன. இந்த மாவட்டத்தில் 12 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகிறது. அத்துடன் மாத்தளை மாவட்டத்தில் 10 முறைப்பாடுகளும், கண்டி மாவட்டத்தில் 5 முறைப்பாடுகளும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 3 முறைப்பாடுகளும், நுவரேலியா மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் இருந்து தலா 2 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் அறிவிக்கின்றது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் புத்தளம் மாவட்ட வேட்பாளர்களை தெளிவூட்டும் செயற்திட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் பிமால் இந்திரஜித் சில்வா தலைமையில் இந்த செயற்திட்டம் நடைபெற்றது. புத்தளம் நகர மண்டபத்தில் நடைபெற்ற இந்த செயற்திட்டத்தில் புத்தளம் மாவட்டத்தின் அனைத்து வேட்பாளர்களும் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதன்போது வேட்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் மற்றும் அதனை மீறினால் முன்னெடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் தெளிவூட்டப்பட்டுள்ளது. அரசு சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துதல், வாகனம், கட்டிடங்கள் போன்ற பல விடயங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்த வேண்டாம். புள்ளடியிடப்பட்ட வாக்குச்சீட்டுகளை காட்சிப்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும். கொழும்பு துறைமுக விஸ்தரிப்பு திட்டத்தை பார்வையிடுவதற்கு இன்று முதல் பொதுமக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை காலை 8 மணி தொடக்கம் மாலை 5:30 வரை துறைமுக விஸ்தரிப்பு திட்டத்தை மக்கள் பார்வையிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய அதனை இன்று முதல் 13ஆம் தேதி வரை மக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் தூவி வீதி நுழைவாயிலூடாக பிரவேசித்து புதிதாக திறந்து வைக்கப்பட்ட துறைமுக விஸ்தரிப்பு நுழைவாயிலிருந்து மக்கள் எந்தவித இடையூறுமின்றி இந்த திட்டத்தை பார்வையிட முடியும் என இலங்கை துறைமுகங்கள் அதிகார சபை தெரிவிக்கிறது. மக்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு துறைமுகங்கள் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. பாலியகொட கருப்பு பாலத்திற்கு அருகில் 4 குடிசைகள் தீக்கிரையாகியுள்ளன. நேற்றிரவு 8 மணி அளவில் தீ பரவியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. இந்த குடிசைகளில் மின்சார வசதியின்மையால் இரவு வேளையில் மண்ணெண்ணெய் விளக்குகள் பயன்படுத்தப்படுகின்றமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. எவ்வாறாயினும் தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் நீங்களும் இணைந்து கொள்வதற்கான ஓர் அரிய வாய்ப்பு. நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவியுடன் இணைந்து பிராந்திய செய்தியாளராக கடமையாற்ற நீங்கள் விரும்பினால் இம்மாதம் 20ஆம் தேதிக்கு முன்பதாக உங்கள் சுய விவர கோவையை தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிட்டு எமக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்ப வேண்டிய ஃபேக்ஸ் இலக்கம் 0114472733. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. விருதுகள் துயர் தோய்ந்த மனிதர்களின் துன்பங்கள் போக்க தமது வாழ்வை அர்ப்பணித்தவர்களை கௌரவிப்போம். விண்ணப்பங்கள் தற்போது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. தன்னலமற்ற சேவையாளர்களை நீங்கள் அறிந்திருந்தால் தாமதிக்காமல் பரிந்துரை விண்ணப்பங்களை எமக்கு அனுப்பி வையுங்கள். இது தொடர்பில் மேலதிக விவரங்களை பெற எமது தொலைபேசி இலக்கம் 0716556556. பரிந்துரை விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி வி விருதுகள் செயலணி, ஐக்கிய நாடுகள் தன்னியலாளர் பிரிவு 202-204, பௌத்தலோக மாவட்ட, கொழும்பு 7. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை தொடர்கிறது. இன்னும் சில உள்நாட்டு செய்திகள். நெல் சந்தைப்படுத்தும் சபையினூடாக விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்யும் நடவடிக்கை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக அம்பாறை மாவட்டத்தில் நெல் கொள்வனவு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் கடந்த போகங்களில் கொள்வனவு செய்யப்பட்ட நெல் இன்னும் அகற்றப்படாமையால் நெற்களஞ்சிய சாலையில் பாரிய பிரச்சினை நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது.
அம்பாறை மாவட்டத்தின் அட்டாணிச்சேரி பகுதியில் அரசு நிர்ணய விலைக்கு நெல் கொள்வனவு செய்யப்படுகிறது. நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கடந்த போகங்களில் கொள்வனவு செய்யப்பட்ட நெல் அகற்றப்படாது தற்போது நெற்கொள்வனவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முன்னைய போகங்களில் கொள்வனவு செய்யப்பட்ட நெல் முழுமையாக அகற்றப்படாமையினால் தற்போது கொள்வனவு செய்யும் நெல்லினை களஞ்சியப்படுத்துவதில் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் ஆராய்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்ள நாம் முயற்சித்த போதும் அது பயனளிக்கவில்லை. பேராதனை ஈரியகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று லாரி ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியதாக போலீசார் தெரிவித்தனர். பெருமதலாவையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பஸ் ஒன்றின் வேகத்தடை செயற்படாத காரணத்தினால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். லோரியுடன் மோதிய பஸ் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக போலீசார் கூறுகின்றனர். காயமடைந்தவர்கள் பேராதனை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுள் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. காயமடைந்தவர்கள் பெண்களும் அடங்குவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதேவேளை இந்த விபத்தினால் வீதியிலிருந்து மின்கம்பம் ஒன்று உடைந்து விழுந்ததில் பாடசாலை மாணவி ஒருவர் காயமடைந்துள்ளார். குறித்த மாணவியும் பேராதனை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். கடந்த காலங்களில் மலையகத்தில் தொடர்ந்து பெய்த மழையினால் பல வீதிகளில் மண் சரிவுகளும் நிலம் தாழிறங்கிய சம்பவங்களும் பதிவாகியிருந்தன. ஹட்டன் பத்தனை வீதியின் பல பகுதிகளில் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். மண் சரிவு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் ஒரு வழி போக்குவரத்து நடவடிக்கைகள் மாத்திரமே தற்போது முன்னெடுக்கப்படுகிறது. இதனால் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் தொலைத்தொடர்பு இணைப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். வெளிநாடுகளுக்கு செல்லும் பலர் பல்வேறு கனவுகள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலேயே அங்கு செல்கின்றார்கள். எனினும் அவ்வாறு வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள சிலர் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாதவாறு மீண்டும் நாட்டிற்கு திரும்பும் சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. வெளிநாட்டில் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு இலக்காகி மீண்டும் நாட்டிற்கு வந்த இளைஞன் ஒருவரை உடவள வேளையில் நாம் சந்தித்தோம். உடவளவை மகார பிரதேசத்தைச் சேர்ந்த HD ஜானக புஷ்பகுமார கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி தனது வீட்டை நிர்மாணிக்கும் நோக்கில் வெளிநாட்டுக்கு சென்றார். அதற்காக அவரின் சொத்துக்களையும் அடகு வைக்கும் நிலைமை அவருக்கு ஏற்பட்டது. சாரதி தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு சென்ற ஜானக வாக்குறுதி அளிக்கப்பட்ட தொழில் கிடைக்காமையினால் வேறு தொழில்களில் ஈடுபட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. 3 மாதங்கள் வரை வீடொன்றில் கடமையாற்றிய போதிலும் 1 மாதத்திற்கான சம்பளம் மற்றும் உணவு மாத்திரமே வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பின்னர் ஜானக கடந்த 18ஆம் தேதி நாட்டிற்கு மீண்டும் திரும்பினார். அவரின் உடல் முழுவதும் ஒருவித குஷ்டரோக நோயை தற்போது அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. வெளிநாட்டில் கழிவுகளை உணவாக உட்கொண்டமையினால் தமக்கு இந்த நோய் ஏற்பட்டுள்ளதாக ஜானக கூறுகின்றார். இவரின் இந்த நிலைமை தொடர்பில் நாம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடம் வினாவினோம். ஜானகவிற்கு உயர்ந்தபட்ச நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அனைத்து பிரிவுகளும் செயற்படும் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்கள ரந்தனிய குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்துக்கான கிரிக்கெட் விஜயத்தின் போது குளிர்கால நிலை மற்றும் வேகமான ஆடுகளம் ஆகியன தமக்கு சவாலாக அமையும் என 17 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கை அணி தலைவர் சாமிக்கு கருணாரத்ன தெரிவிக்கின்றார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை கூறினார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டியொன்றில் இலங்கை அணியொன்று இங்கிலாந்துக்கு செல்லும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். எதிர்வரும் 15ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள இந்த கிரிக்கெட் தொடரில் 3 நாள் கிரிக்கெட் போட்டியொன்றும் 3 ஒருநாள் போட்டிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான இலங்கை அணி நேற்றிரவு நாட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்னர் இலங்கை கிரிக்கெட் நிறுவன வளாகத்தில் மத அனுஷ்டானங்கள் நடைபெற்றன. 15 பேரை கொண்ட இலங்கை கிரிக்கெட் குழாமில் 4 வேகப்பந்து வீச்சாளர்களும் 3 சுழல்பந்து வீச்சாளர்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். 2016ஆம் ஆண்டுக்கான உலக கிண்ண இளையோர் கிரிக்கெட் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற 8 வீரர்களும் இந்த அணியில் உள்ளதாக அதன் முகாமையாளர் கூறுகின்றார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மணித்தியால செய்திகள் 2:25க்கும் அடுத்த நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் இடம்பெறும். வணக்கம்.